பேட்மேன். ஓகே. என்ன பார்த்து பேட்மேன்ன்றானேன்னு பார்த்தேன். வாயை பாரு. ஸோ சிக்கன் பீஃப் ரெண்டுமே வந்தாச்சு. அவங்க வந்து அது ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான்னு எனக்கு தெரியல. பட் அதே தான், அந்த சிக்கன் ரப்பரியாக இருக்கிறது அதெல்லாம் தான். இடம் பாருங்களேன். ஏன் இங்கே இந்த ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது குமுளியில். குமுளி ஆர் தேக்கடியில். அடுத்தது நாங்கள் கிளம்பி குமுளி வந்தோம். அந்த கவி ஸ்பாட் அப்படியில இருந்து. அங்கேருந்து நாங்கள் வந்து இந்த டேடிஸ் கேரளா ஸ்பைசஸ் இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ தேவையான அந்த ஏலக்காய் அந்த ஐட்டம்லாம் வாங்கினோம். அண்டு சிப்ஸில் வந்து கரியாலி சிப்ஸ்ன்னு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல தான் இப்போதைக்கு எங்களுடைய அந்த அடாக் பர்ச்சேசஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உணவை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே சாப்பிட போகிறோன்றது எதுவும் ஐடியா இல்லை. இங்கே கேட்டதுக்கு வந்து ஷிஜூஸ் ஆர் ஷிஜாஸ் அப்படி ஒரு கடை பேர் சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்து ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட். எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம், என்ன கடைங்கிறதையும் பார்ப்போம். அதுவே சர்ப்ரைஸ் தான் இப்போதைக்கு. போலாமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So yes, we found the spot. Hotel Shijos, சேக்கடி ஆர் குமிளியில் இருக்கு. லொகேஷன் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்சா கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பரோட்டா அதெல்லாம் ஸ்பெஷல் தான். குறிப்பாக கேரளாவோட ஸ்பெஷல்னு சொல்லப்படுற பீஃப் இங்கே ஸ்பெஷல். இன்னும் ஸ்பெஷலாக இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கப்பா பிரியாணி அது வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்து தான் ட்ரை பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வழக்கம் போல் பரோட்டா அண்ட் சிக்கன் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறேன். சிக்கன் ரோஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சமாக கண்ட்ரோல் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ சிக்கன் பீஃப் ரெண்டுமே வந்தாச்சு. பீஃபோட ப்ரைஸ் என்னடா சொன்னாங்க? பரோட்டா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் நல்லா வெந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் காலையில் அங்கமொழியில் சாப்பிட்டேன்ல, அந்த பரோட்டா இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. டேய், இது சிக்கனாடா? இவ்வளோ பெருசு இருக்குது. போய் பார்த்தா இந்த நண்டி. ஓ மை காட், இங்க பாருங்க, ஒரே ஒரு பீஸு. நாங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி ஒரு கடை காமிச்சோம்ல, டேடிஸ் ஸ்பைசஸ். அவங்க தான் இந்த கடைக்கு போய் சாப்பிடுங்க, இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதையே நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். இது அஃபோர்டபுளாக இருக்க மாட்டேது. லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இதில் என்னென்னா, நானும் அஃப்ரிடியும் வந்து பரோட்டா வாங்கிட்டோம். ஓகே, அதுவே கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கிஷோர் வந்து கப்பா பிரியாணின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கான். அவன் என்ன நினச்சிட்டான்னா, இப்போ சிக்கன் பிரியாணினா என்ன இருக்கும்? பிரியாணியில் சிக்கன் இருக்கும். சரிங்க. மட்டன் பிரியாணினா பிரியாணியில் மட்டன் இருக்கும் சரிங்க சொல்லி வாங்கிட்டான். பட் சேட்டன்ஸ் ஹேட் அ ட்விஸ்ட். அது வந்து பிரியாணியே கப்பால் செஞ்ச பிரியாணி. கப்பாங்கிறது ஒரு வகை கிழங்கு இருக்கும்ல, அந்த கிழங்குல செஞ்ச பிரியாணி. கிரேவி ஓகேவா இருக்கு. அதே தான் இங்கே எல்லாருமே பீஸ் அந்த மாதிரி ஓவர் குக் ஆகி தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குங்க பாருங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. அது வந்து செமி குக் ஆகலை, குக் ஆகி இன்னும் கொஞ்சம் அந்த ரப்பரி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கப்பா பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். நல்லா இருக்கா கப்பா பிரியாணி? ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னது வந்து வேற. ஆனால் எனக்கு வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரியுமே. பிரியாணினா சோப்பு அரிசி இருக்குமா? இல்லை, ஐ மீன் நான் எப்படி நினச்சேன்னா, அந்த மலபார் பிரியாணி ஸ்டைல் சாப்பிட்ருக்கேன். மலபார் பிரியாணி ஸ்டைலில் அந்த கப்பை கிழங்க போட்டு மேபி அந்த கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன். பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக அந்த கப்பா அண்ட் மீட்டு அது மட்டும் போட்டு ஒரு சாம்பார் சாதம் மாதிரி இருக்காங்க. பார்க்க லுக் அண்ட் ஃபீல். ஆனால் டேஸ்ட் ஓகே தான், நல்லா இருக்கு. 5 minutes later. நண்பர்களே, அந்த கடை பேர் என்ன? ஷிஜோஸ். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டேன்.
என்ன சம்பவம்னா பரோட்டா வந்து பரவாயில்ல, சிக்கன் ரோஸ்ட் வந்து 200 ரூபாய், பீஃப் வந்து 130 சொன்னாங்க போல இருக்கு. சாப்பாடு என்னமோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் அந்த ப்ரைஸுக்கு அது அப்படியான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த இடம் பாருங்களேன், இந்த ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது குமுளியில், குமுளி ஆர் தேக்கடியில். இது என்ன ஸ்டாச்சு? இது ஜீசஸ் ஸ்டாச்சுன்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு, பட் இது ஐ திங்க் மேரின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தோணவே இல்லை சாப்பிட்டது. ஆல்ரெடி இருந்த பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு, அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே வரீங்கன்னா குமுளி வழியாக போகிறீங்கன்னா நிறைய சாக்லேட் ஷாப்பு, சிப்ஸ் ஷாப்பு நிறைய இருக்கும். இந்த நாங்கள் வாங்கினது வந்து PCS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேந்திரமணி சிப் சென்டர். அவங்க வந்து இந்த கேரளா கோஆப்ரேட்டிவ்ஸ்ல இருந்து அந்த இது சேல் பண்ணுறாங்க. பேட்மேன். ஓகே, என்ன பார்த்து பேட்மேன்ன்றேன்னு பார்த்தேன். வாயப்பாரு. அவங்க வந்து அது ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தெரியல, பட் அதே தான், அந்த சிக்கன் ரப்பரியாக இருக்கிறது அதெல்லாம் தான். ஏன் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, இங்கே பின்னாடி அந்த சாக்லேட் வேர்ல்டுன்னு இருக்குல்ல, இங்கே தான் நாங்கள் சாக்லேட் வாங்க போகிறோம். சாக்லேட் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து 1/4 கிலோ 200 வந்து போட்டிருக்காங்க. எஸ், ஸோ இங்கே தான் வாங்க போகிறோம். மற்றபடி நான் வேறு எதுவும் பெருசாக ப்ரைஸ் எதுவும் கேட்கல. நிறைய சாக்லேட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. எனக்கு ஒன்று சாம்பிள். நல்லா இருக்கு. அதுதான் எங்களுடைய குமுளியே முடியுது. அடுத்தது ஒரு சூப்பரான பிளேஸு, புது பிளேஸ்லாம் இல்லை, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அங்கே போயிட்டு மீண்டும் சாப்பிட போகிறோம். ஸோ அதுதாங்க, நாங்கள் கேரளாவில் ட்ரிப்புக்குன்னு கிளம்பி வந்தது, இல்லை கவிக்குன்னு கிளம்பி வந்தது இத்துடன் முடிகிறது. குமுளி தான் லாஸ்ட் ஸ்பாட் இன் கேரளா. இதோட முடிச்சு கிளம்ப போகிறோம். நீங்கள் சாக்லேட் வாங்கலான்னு ஐடியா வந்தீங்கன்னாலும் சரி, இது வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் இங்கே வாங்குகிறோம். இதோட நல்ல கடை உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் அந்த கடையை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இந்த கடையை நான் ட்ரை பண்ணி பார்க்குறனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் வேர்ல்டு, அந்த ஸ்டாச்சு காமிச்சல்ல, இந்த ஸ்டாச்சுவுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது கார்னரில் சாக்லேட் வேர்ல்டு. நாங்கள் வண்டி அந்த சிப்ஸ் ஷாப் கிட்ட தான் விட்டுருந்தேன். PCTSO என்னமோ அது கோஆப்ரேட்டிவ் ஓடுது. அவங்ககிட்ட நேந்திரமழை வந்து கிலோ 400 ரூபாய், கோகோனட் ஆயிலில் செஞ்ச நேந்திரமழை சிப்ஸு. அத்தன்டிக்காக இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போயே உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே தான் நான் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே கன்சிடர் பண்ணுங்கள். அந்த சிப்ஸ் ஷாப் பேர் என்ன? PCS-ஆ? PUCS, PMCS. அந்த ஸ்டாச்சுவில் இருந்து அப்படியே நீங்கள் இது போகிற மாதிரி நடந்து வரணும். லைட் தெரியுதுங்களா? PMCS. ஆனால் அவங்ககிட்ட வந்து இந்த பலாப்பழம் சிப்ஸ் வந்து இல்லை. சிப்ஸ் உண்மையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இதுதான், இதுவும் ப்ரொமோஷன் இல்லை மோனே. இங்கே வாங்கினேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஐ ஜஸ்ட் கன்சிடர் சஜஸ்டிங். ஓகே, இவ்வளோ நேரம் என் கூடவே ட்ராவல் பண்ணி இந்த ட்ரிப்பை சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, goodbye from Syria.